ரைட் ரைட் அஸ்ஸலாமு அலைக்கும் பிள்ளைகள். நாங்கள் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறது 2026 பேட்சுக்கு நடந்த இன்றைய தினம் நடந்த தேர்ட் டேர்ம் எக்ஸாமினுடைய ஸ்ட்ரக்சர் கொஷினை நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதில் முதலாவது பாருங்க, ரெண்டாவது ஸ்ட்ரக்சர் கொஷினை பாருங்க பிள்ளைகள். இதில் பேப்பர் நான் வீடியோட கீழுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் கொண்டு போடுவேன். அந்த லிங்கை டச் பண்ணி நீங்கள் குரூப்பில் இணைந்து கொண்டால் ஸோ அந்த குரூப்பில் நாங்கள் பேப்பரை அப்லோட் பண்ணுவோம். ஸோ அந்த பேப்பர் இல்லாதவங்க ஸோ பேப்பர் எடுத்துக்கொள்ளிடும். ரைட் ஒருக்கா பாருங்க, ஒரு கேள்விக்குள்ளே போவோம். ரெண்டாவது கொஷனை பாருங்க. ஓகே தான். ரைட், ரெண்டாவது கொஷனை பாருங்க. ரைட், சுரமானி கம்பி ஒன்றின் அதிரும் நீளத்திற்கும் மீடனுக்கும் இடையிலான தொடர்பை வாய்ப்பு பார்ப்பதற்கு இசைக்கவை தொகுதி ஒன்றும் நிறைப்படி கடதாசி ஏறி என்பனவும் நமக்கு வழங்கப்பட்டுள்ளது. கேபிட்டல் எம் அப்படி என்று சொல்றது, கேபிட்டல் எம் என்றது தொங்கவிடப்பட்ட திணிவு, ஸ்மால் எம் என்று சொல்றது ஓரலகு நீள திணிவு அப்படி என்று சொல்றாரு. ரைட், அப்ப எங்களுக்கு தெரியும் இந்த சவுண்ட்ல நாங்க இந்த சுரமானி ப்ராக்டிக்கல்ல ரெண்டு வகையான ப்ராக்டிக்கல் இருக்கும். ஒன்று நாங்க என்ன செய்வோம், முதலாவது ப்ராக்டிக்கல் எங்களுக்கு ஃப்ரீக்வன்சி தெரியாத இசைக்கவையோட ஃப்ரீக்வன்சியை கண்டுபிடிக்கிறார். ரைட், அப்ப ப்ராக்டிக்கல் கைடின் படி எங்களுக்கு தெரியும் நாங்க என்ன செய்வோம், நிறைப்படியை மாத்த ஸோ பரிவு நீளம் மாறும். ஸோ பரிவு நீளம் மாறிக்குள்ள ஒரு குறித்த இசைக்கவைக்கு நிறைப்படியை சேஞ்ச் பண்ண பரிவு நீளம் மாறிக்கொண்டிருக்கும். ஸோ அந்த இணைக்கிற திணிவுக்கும் ஸோ பரிவு நீளத்துக்கும் கிராஃப் வரையும். ஸோ கிராஃப் வரைஞ்சி எங்களுக்கு தெரியாத இசைக்கவையினுடைய ஃப்ரீக்வன்சியை கண்டுபிடிப்போம். இது முதலாவது சிரமானி ப்ராக்டிகல். ஆனால் எங்கட கொஸ்டின்ல சொல்லிக்கார என்ன, சாரி ரைட், ஸோ எங்கட கொஸ்டின்ல சொல்லிக்கார் சுரமானி கம்பி ஒன்றின் அதிரும் நீளத்துக்கும் மீடனுக்கும் இடையிலான தொடர்பை வாய்ப்பு பார்ப்பதற்கு என்று சொல்ல. ரைட், இது ப்ராக்டிகல் கைட்ல பாருங்க. அந்த சுரமானி ப்ராக்டிகல்ல ரெண்டாவது ப்ராக்டிகலா இருக்கும் இல்லையா, சுரமானியில ரெண்டாவது ப்ராக்டிகலா இருக்கும். அப்ப இது நாங்க எப்படி செய்வோம், எங்களுக்கு இசைக்கவை தொகுதி ஒன்று தரப்படும். இசைக்கவை தொகுதி என்று சொல்லிக்குள்ள ஒரு 5 அல்லது 6 இசைக்கவைகளும் ஒரு குறித்த நிறைப்படியும் தரப்படும். ஸோ அதை வச்சு கொண்டு நாங்க என்ன செய்வோம், ஸோ அதை வச்சு கொண்டு பிள்ளைகள் நாங்க என்ன செய்வோம், ஸோ அதை வைத்துக்கொண்டு நாங்க அதிருகிற நீளத்துக்கும் ஃப்ரீக்வன்சிக்குமான தொடர்பை பார்ப்போம். சரிதானே? ரைட், ஸோ அப்போ அந்த ப்ராக்டிக்கல் அடிப்படையாக கொடுக்கும். ரைட், நாங்கள் மேலோட்டமாக குயிக்காக ப்ராக்டிக்கல் எப்படின்றதை பார்ப்போம். அப்போ எங்களுக்கு தெரியும் இந்த ப்ராக்டிக்கலை நாங்கள் எப்படி செய்கிறேன். முதலாவது சுரமானி பாக்ஸ் எடுப்போம். இதுதான் சுரமானி பெட்டி என்றால் சுரமானி பெட்டி. இந்த சுரமானி பெட்டியில பாலங்கள் இருக்கும், சுரமானி பெட்டியில ஸோ பாலங்கள் இருக்கும். நாங்கள் சுரமானி கம்பி ஒன்று இதுல இணைப்போம். ஸோ இந்த சுரமானி கம்பி பாலங்களுக்கு மேலால வரும். ஸோ இந்த இடத்துல ஒரு கப்பி இருக்கும். ஸோ அப்படி கப்பிக்கு மேலால வந்து இங்க ஒரு நிறைப்படியோட இணைக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் அந்த சுரமானி ஒழுங்கமைப்பு. அப்ப எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், ஸோ இது நிறைப்படி. நாங்க இங்க நார்மலா எங்களோட ப்ராக்டிகல் கைடின் படி ஒரு 2 கிலோகிராம் நிறைப்படியை பயன்படுத்தும் இல்லையா. எங்களோட கொஸ்டின்ல தொங்க விடப்படும் திணிவு கேபிட்டல் எம் சொல்லியிருக்கார். ரைட், எங்களோட கொஸ்டின்ல கேபிட்டல் எம் சொல்லியிருக்கார். ரைட், நாங்க இந்த இடத்துல ஸோ அந்த கேபிட்டல் எம் 2 கிலோகிராம் திணிவை நினைச்சு கொள்ளும். சுரமானி கம்பி ஈர்க்கப்பட்ட நிலையில ஸோ இப்படி இருக்கு. ஸோ இதை நாங்க சொல்ற பாலங்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ரைட், அப்ப இந்த ப்ராக்டிகல் எப்படி செய்வோம், இந்த ப்ராக்டிகல் செய்யறதுக்கு எங்களுக்கு இசைக்கவை தொகுதி தரப்படும். அப்ப இசைக்கவை தொகுதி என்ற மீனிங் என்ன, இசைக்கவை தொகுதி என்ற பிள்ளைகள் எங்களுக்கு தெரியும் ஒரு 5 அல்லது 6 இசைக்கவைகள் வேறு வேறு புயநீளங்களை உடைய ஒரு 5 அல்லது 6 இசைக்கவைகள் எங்களுக்கு தரப்படும். அப்ப இதுல எங்களுக்கு தெரியும் ஸோ இந்த இசைக்கவைகள் நார்மலா சிறிய இசைக்கவையோட ஃப்ரீக்வன்சி கூடவா இருக்கும், பெரிய இசைக்கவையோட ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கும், குறைவா இருக்கும். அப்ப இவர ஃப்ரீக்வன்சி கூட. நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கதைப்போம். ஸோ இது ஒரு 526 ஹெர்ட்ஸ் எடுப்போம். ஸோ அப்ப இவர ஃப்ரீக்வன்சி எங்களுக்கு வரும் சும்மா எடுப்போம் 252 ஹெர்ட்ஸ் எடுப்போம். ஸோ இப்படி அப்ப பெரிய புயத்தை உடைய அல்லது பெரிய பருமனையுடைய இசைக்கவையோட ஃப்ரீக்வன்சி குறைவாகவும் சிறிய இசைக்கவையோட ஃப்ரீக்வன்சி கூடவாகவும் இருக்கு. ஸோ அப்ப எங்களுக்கு இப்படி ஒரு 5 அல்லது 6 இசைக்கவை தரப்படும். சரிதான், தரப்படும். அப்ப இப்ப நாங்க என்ன செய்வோம், இந்த ப்ராக்டிக்கலை செய்வோம். அப்ப முதல்ல இதுல ஒரு இசைக்கவையை அதிர வைப்போம் இல்லையா. எப்படி அதிர வைக்கிற, எங்க லேப்ல ரப்பர் சுட்டியல் ஒன்று இருக்கும். அப்ப அந்த ரப்பர் சுட்டியலை தட்டி அதிர வைப்போம். அதிர வைக்கப்பட்ட இசைக்கவை எங்க வைக்கணும், சுரமானி பாக்ஸுக்கு மேல வைக்கணும். அப்ப அதிர வைக்கப்பட்ட இசைக்கவையை சுரமானி பாக்ஸுக்கு மேல வைக்கக்குள்ள
அந்த சுரமானி பெட்டி மீது நாங்க வைக்கக்குள்ள சுரமானி பெட்டியில மீட்பரப்பு இது என்றால் நாங்க அந்த பெட்டியில மீட்பரப்புக்கு செங்குத்தா இப்படி இசைக்கவையை வைப்போம். வைக்கக்குள்ள அந்த புயங்கள் என்ன செய்யும்? இப்படி முன்பின்னாக அதிரும் 2 புயம். அதிரைக்குள்ள அந்த தண்டு பகுதி என்ன செய்யும்? மேல் கீழாக அதிரும். அதிரைக்குள்ள மீட்பரப்புல ஒரு அதிர்வு உண்டாகும். அந்த அதிர்வு சக்தி சுரமானி பெட்டிக்கு கடத்தப்பட்டு பிறகு சுரமானி கம்பிக்கு கடத்தப்படும். ஆகவே சுரமானி கம்பி என்ன செய்யும்? அதிரும். அப்ப இந்த சுரமானி கம்பி அதிரைக்குள்ள அந்த 2 பாலங்களுக்கு இடையிலான டிஸ்டன்ஸை நாங்க அதிகரிக்கக்குள்ள எங்களுக்கு தெரியும் ஒரு நிலையில சுரமானி கம்பி மேக்சிமம் வீச்சத்தோட அதிரும். அப்ப எப்ப மேக்சிமம் வீச்சத்தோட அதிருதோ அந்த நிலையில நாங்க சொல்லுவோம் அதாவது பரிவடைகிறது அப்படின்னு சொல்லுவோம். சாரி சாரி ரைட் பரிவடைகிறதுன்னு சொல்லுவோம். அதாவது சுரமானி கம்பி மேக்சிமம் வீச்சத்தோட அதிரைக்குள்ள நாங்க சொல்லுவோம் இசைக்கவையுடன் சுரமானி கம்பி என்ன செய்யுது? பரிவடைகிறது அப்படின்னு சொல்லுவோம். நார்மலா ஃப்ரீக்வன்சி அதாவது இசைக்கவையோட ஃப்ரீக்வன்சியும் சுரமானி அதிர்கிற கம்பியோட ஃப்ரீக்வன்சியும் சமனா வரைக்குள்ளதான் அந்த பரிவு மேக்சிமம் வீச்சத்தோட அதிர்வார். அப்ப அந்த இடத்தை நாங்க கண்டுபிடிச்சு பாலங்களுக்கு இடையிலான டிஸ்டன்ஸ் என்ன செய்ய போறோம்? அழக போறோம். அப்ப நாங்க ஒரு முதலாவது இசைக்கவைக்கு இந்த வேலையை செய்வோம். ஃபர்ஸ்ட் இசைக்கவைக்கு பரிவு நிலத்தை காணும். பிறகு அடுத்த இசைக்கவை அதிர வச்சு என்ன செய்வோம்? பரிவு நிலத்தை கண்டுபிடிப்போம். சோ அடுத்த இசைக்கவை அதிர வச்சு பரிவு நிலத்தை கண்டுபிடிப்போம். இப்படி எங்களுக்கு தரப்பட்ட எல்லா இசைக்கவைகளுக்குமான பரிவு நிலங்களை கண்டுபிடிச்சு இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? இசைக்கவையோட ஃப்ரீக்வன்சிக்கும் பரிவு நிலத்தையும் XY அச்சுக்கள்ல குறிச்சு கிராஃப் வரைய போறோம். அதுதான் நாங்க இங்க செய்ய போற வேலை. ரைட். இப்ப இங்க எங்களுக்கு தெரிய வேணும். இப்ப இந்த இசைக்கவைகள் 5 அல்லது 6 தரப்படையக்குள்ள யாரை ஃபர்ஸ்ட்டுக்கு பயன்படுத்துற? ஃபர்ஸ்ட்டுக்கு யாரை பயன்படுத்துற? முதல்ல யாரை பயன்படுத்துவோம் அப்படி என்றால் முதலில் நாங்க ஃப்ரீக்வன்சி கூடினவரை பயன்படுத்துவோம் இல்லையா? நாங்க தியரி படிக்கக்குள்ள படிச்சிருக்கோம். அதாவது இந்த ஃப்ரீக்வன்சிக்கும் பரிவு நீளத்துக்குமான தொடர்பு இப்படி வரும். ஃப்ரீக்வன்சி நேர்மாறு வீத சமம் பரிவு நீளம். சாரி ரைட். இந்த பரிவு நீளம் பிள்ளைகள் கூடைக்குள்ள ஃப்ரீக்வன்சி என்ன செய்யும்? குறை. பரிவு நீளம் கூடைக்குள்ள ஃப்ரீக்வன்சி குறை. அவை கூடிய பரிவு நீளம் குறைந்த இசைக்கவைக்கு வரப்போகுது. அப்ப எங்களுக்கு பாருங்க நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு அதிர்வெண் கூடிய இசைக்கவையை பயன்படுத்திக்குள்ள எங்களுக்கு சிறிய பரிவு நீளம் வரும். அதுக்கு அடுத்த ஃப்ரீக்வன்சி குறைஞ்ச இசைக்கவையை பயன்படுத்திக்குள்ள இறங்கு வரிசை தானே. அதுக்கு அடுத்தவரை பயன்படுத்திக்குள்ள அவருக்கு வாரது முன்னைய விட பரிவு நீளம் கூட. சோ அதுக்கு அடுத்தவரை பயன்படுத்திக்குள்ள கூட. ஆகவே நாங்க என்ன செய்யலும் மீடுரன் இறங்கு வரிசையில் இசைக்கவைகளை பயன்படுத்தும் போது மீடுரன் இறங்கு வரிசையில் இசைக்கவைகளை தெரிவு செய்து அதிர வைக்கின்ற போது எங்களுக்கு கிடைக்கிற பரிவு நீளம் எப்படி வரும்? ஒரு ஏறு வரிசையில வரும். அப்ப நாங்க தொடர்ச்சியா பிராக்டிக்கல செய்யலாம். பிராக்டிக்கல் செய்யறது எப்படி இருக்கும்? சிம்பிளா இருக்கும். அப்ப பிராக்டிக்கலா இலவா செய்யலாம். அப்ப அதுக்காக நாங்க அப்படி ஒரு நடைமுறை இந்த இடத்தை கையாளும். விளங்குதா? ரைட். நாங்க இப்ப கேள்விக்குள்ள போவோம். சரிதானே? ரைட். கேள்விக்குள்ள போவோம். கவனிய பிள்ளைகள். சோ இது இன்றைய தினம் நடந்த தேர்ட் டேர்ம் FWC பேப்பரோட ஸ்ட்ரக்சர் 2வது ஸ்ட்ரக்சர். ஸோ பேப்பர் இல்லை அப்படி என்றால் நான் கீழே இந்த வீடியோக்கு கீழே வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொண்டு போடுவேன். ஸோ அதில் நீங்கள் எங்களோட சேனலோட வாட்ஸ்அப் குரூப் ஸோ அதில் நீங்கள் ஜாயிண்ட் ஆகி கொள்ளைக்குள்ள ஸோ அதில் நாங்கள் உங்களுக்கு இந்த பேப்பரை அப்லோட் பண்ணுவோம். சரியானே? ரைட். பேப்பர் இல்லாதாக்கள் ஸோ அதில் நாங்கள் அப்லோட் பண்ணிக்கொள்வோம். வீடியோ பார்க்குறாங்க. ரைட். ஓகே. ரைட். இப்போ நாங்கள் முதலாவது கேள்விக்குள்ள போவோம். ரைட். பாருங்க ரோமனில ஏ பார்ட் ஸ்மால் ரைட். ஏ பார்ட் சுரமானி கம்பியில் தோன்றும் அலையின் வகையை எழுதுக. எங்களுக்கு தெரியும் இந்த சுரமானி கம்பியில கண்டிப்பா ஒரு குறுக்கலை உண்டாகும். அந்த குறுக்கலை எப்படியா இருக்கும்? நிலையான குறுக்கலையாக இருக்கும். அப்ப நாங்க ஆன்சர் பண்ணிக்குள்ள குறுக்கலைன்னு மட்டும் எழுதுறது இல்லை. எப்படி எழுதணும்? நிலையான குறுக்கலை அல்லது நின்ற குறுக்கலை அப்படின்னு எழுதுவோம். முதலாவது கேட்கிறார் சுரமானி கம்பியில் தோன்றும் அலையின் வகையை தருக அப்படி என்றால் நிலையான குறுக்கலை அல்லது நின்ற குறுக்கலை அப்படின்னு எழுத வேண்டும். ரைட். பி பார்ட் கொஸ்டினை பாருங்க. தியரிய அடிப்படையா வச்சுக்கொண்டு கேட்கிறார். பி பார்ட் இக்கம்பியில் உருவாகும் அலையின் கதி வீக்கான கோவையை தரப்பட்ட கணியங்கள் சார்பில் தருக அப்படின்னு சொல்றார். அப்ப தரப்பட்ட கணியங்கள் அப்படின்னா மேலுக்கு கேபிட்டல் எம்மும் ஸ்மால் எம்மும் தான் தந்திருக்கார். கேபிட்டல் எம் என்றது தொங்க விடப்பட்ட இந்த நிறைப்படியினுடைய திணிவு. ஸ்மால் எம் என்றது சுரமானி கம்பியின் அலகு நீள திணிவு இல்லையா? 1 மீட்டர் நீளமான சுரமானி கம்பியினுடைய திணிவு அலகு நீள திணிவு. ரைட். அப்ப இந்த இடத்துல எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் பாருங்க ஒரு ஈர்க்கப்பட்ட கம்பியில் குறுக்கலை உண்டாக்கப்படைக்குள் அந்த குறுக்கலை கதி வீக்கான சமன்பாடு V வர்க்க மூலம் T/M என்ற சமன்பாட்டால தரப்படும் அப்படின்னு பார்த்திருக்கிறோம்.
ரைட். அப்ப இந்த இடத்துல பாருங்க v சமன் t க்கு பதிலா என்ன போடியிலும் கேபிட்டல் mg இன் கீழ் ஸ்மால் m வரும். இதான் ஆன்சரா இருக்கு. தரப்பட்ட கணியங்கள் சார்புல கேட்டிருக்கார். ஸோ அப்ப பி பாட்டுக்குரிய ஆன்சர் ஸோ இதா இருக்கு. இதை எழுதி காட்ட வேண்டும். ஏன்னா இப்ப பி பாட்டுக்கு நீங்க இந்த கோவை என்ன செஞ்சிருக்கணும், எழுதி காட்டி இருக்க வேண்டும். ரைட். சி பார்ட் பாருங்க. சி பார்ட் சி பார்ட் இப்பரிசோதனையில் அடிப்படை பரிவில் கம்பி அதிர்கின்ற போது கம்பியின் நீளம் L ஆகவும் இசைக்கவையின் ஃப்ரீக்வன்சி F எனவும் தரப்படின் அடிப்படை அதிர்வெண்ணிற்கான நியமக்கோவையை V, L சார்பில் தருகிறேன்னு சொல்ற இல்லையா. அடிப்படை அதிர்வெண் F-க்குரிய கோவையை V, L சார்பில் காட்டுகிறேன்னு சொல்ற. அப்ப எங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல இந்த இடத்துல நாங்க இசைக்கவை என்ன செய்ய போறோம், இசைக்கவையை நாங்க இந்த இடத்துல பிடிக்க போறோம். இப்ப இசைக்கவையை நாங்க என்ன செய்வோம், அதாவது சுரமானி பாக்ஸ்ல இல்லையா, இசைக்கவையை சுரமானி பாக்ஸ்ல நாங்க என்ன செய்வோம், எப்படி வைப்போம் என்ன இசைக்கவையை வைப்போம். அதாவது பாலங்களுக்கு இடையில இசைக்கவையை நாங்க என்ன செய்வோம், செங்குத்தா வைப்போம். வைக்கக்குள்ள எங்களுக்கு தெரியும் இசைக்கவை அதிர்வு, அதிரைக்குள்ள சுரமானி பாக்ஸ்ல மீட்பரப்புல அந்த அதிர்வு ஏற்படுத்தப்பட்டு அந்த அதிர்வு என்ன செய்யும், திண்ம ஊடகம் தானே. கம்பிக்கு சுரமானி கம்பி கடத்தப்படைக்குள்ள சுரமானி கம்பியில் இல்லையா, சுரமானி கம்பியில் என்ன நடக்கும், இப்படி ஒரு அலை வடிவம் உருவாகும். இதுதான் அந்த நிலையான அலை வடிவம். சோ அப்ப அந்த நேரம் இந்த இடத்துல வைக்கப்பட்ட கடதாசியோடு என்ன செய்யும், தூக்கி வீசப்படும். எங்களுக்கு தெரியும் நாங்க நார்மலா இந்த பிராக்டிக்கல் நடைமுறை எங்களுக்கு தெரியும் என்ன செய்வோம், இந்த பிராக்டிக்கலை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்வோம், அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்வோம், அதாவது பாலங்கள் ரெண்டையும் அருகருகே கொண்டு வருவோம். பாலங்கள் ரெண்டையும் அருகருகே கொண்டு வந்து இந்த பாலங்களுக்கு இடையில இருக்கிற சுரமானி கம்பியினுடைய நடுப்புள்ளியில அந்த கடதாசி ஓடி என்று சொல்ற, கடதாசி ஓடி அல்லது கடதாசி ஏறி என்று சொல்ற சின்ன பேப்பர், பாரம்பரிய சின்ன பேப்பர் தூணம் அடிச்சு அந்த கம்பியில நடுப்புள்ளியில வைப்போம். வச்சுக்கொண்டுதான் நாங்க இசைக்கவை அதிர வச்சு என்ன செய்வோம், பாலத்துக்கு கிட்டவா பிடிக்கும். அருகருகே வைக்கக்குள்ள கேப் ஒன்று இருக்காது. ஸோ பாலத்துக்கு கிட்டவா பிடிக்கணும். அப்பதான் உயர் சக்தி என்ன செய்யப்படும், இடமாற்றப்படும். அப்ப நாங்க கிட்டவா பாலங்களுக்கு கிட்டவா சுரமானி பட்டியினுடைய மேற்பரப்புக்கு செங்குத்தா வைக்கக்குள்ள என்ன நடக்கும், இவர் அதிர்வார். அதிரேக்குள்ள பாலங்களுக்கு இடையிலான டிஸ்டன்ஸை மெல்ல மெல்லமா கூட்டிக் கொண்டு போகும். கூட்டிக் கொண்டு போகக்குள்ள ஒரு நிலையில என்ன கம்பியில ஏற்படுகிற வீச்சம் கூட என்றால் என்ன நடக்கும், கடதாசி ஓடி தூக்கி வீசப்படும். அப்ப ஒரு குறித்த டிஸ்டன்ஸ் வரைக்குள்ள இல்லையா, பாலங்களுக்கு இடைப்பட்ட அந்த டிஸ்டன்ஸ் ஒரு குறிப்பிட்ட அளவுல வரைக்குள்ள டிஸ்டன்ஸ் ஒரு குறிப்பிட்ட அளவுல வரைக்குள்ள கடதாசியோடி தூக்கி வீசப்படும். தூக்கி வீசப்படுது என்ன மீனிங், அந்த இடம் தான் மேக்சிமம் அதிர்வு ஏற்பட்ட நிலையாக இருக்கும். என்ன எப்படி இருக்கு. அப்ப அந்த நேரம் தான் நாங்க பாலங்களுக்கு இடையிலான இந்த தூரம் பரிவு நீளத்தால், பாலங்களுக்கு இடையிலான அந்த தூரம் அதான் நாங்க பரிவு நீளம் சொல்ல, பரிவு நீளத்தால். சரிதான். இதான் எங்களோட பிராக்டிகல் நடைமுறை. அப்ப என்ன செய்யற, நாங்க ஆல்ரெடி காய்ச்சிட்டோம். முதலாவது ஃப்ரீக்வன்சி கூடின இசைக்கவை அதிர வச்சு சுரமானி பாக்ஸுக்கு மேல வச்சுக்கொண்டு பாலங்களை அருகருகே கொண்டு வந்து பாலங்களுக்கு மேலே இருக்க சுரமானி கம்பியில என்ன கடதாசியோடைய சுரமானி கம்பியில நடுப்புள்ளியில கடதாசியோடைய வச்சுக்கொண்டு நாங்க பாலங்களை மெல்ல மெல்ல நகர்த்தி கொண்டு போறோம். ஏன்னா அந்த நடுப்புள்ளியில வைக்கிறோம், அந்த இடத்துலதான் என்ன வரும், முரண்கண் மேக்சிமம் வீச்சம் வரும் இல்லையா. அப்ப தூக்கி வீசப்படுகிற நிலையை நாங்க உணரையில. ஸோ ஆகவே பாலங்களுக்கு இடையிலான டிஸ்டன்ஸை கூட்டி கொண்டு போகக்குள்ள ஒரு நிலையில் கடதாசியோடி தூக்கி வீசப்படும் மேக்சிமம் வீச்சத்துல அதிரைக்குள்ள தூக்கி வீசப்படும். அப்ப அந்த நேரம் நாங்க சொல்லுவோம் மேக்சிமம் வீச்சம் வேண்டா உயர் சக்தி பரிவு நிலை. அப்படி என்ன ஃப்ரீக்வன்சி, அதாவது இசைக்கவையிட ஃப்ரீக்வன்சிக்கு ஈக்குவலான ஃப்ரீக்வன்சியோட தான் கம்பியும் அதிருது, பரிவு நிலைன்னு சொல்லுவோம். அப்ப அந்த நேரம் தான் அந்த பரிவு நிலத்தால. அப்ப நார்மலா பாருங்க சுரமானி பாக்ஸ்ல பரிவு நிலம் பெறப்படுதுன்னா அந்த அலை வடிவத்தை பாருங்க, ஏற்படுத்தப்பட்ட அலை வடிவம் அரைவாசி லெம்டா, என்ன லெம்டா பை 2 நிலமுடைய அலை வடிவம். ஆகவே இந்த சிபாட் கொஸ்டினை பாருங்க, பரிசோதனையில் அடிப்படை பரிவில் கம்பி அதிர்கின்ற போது என்ன கம்பியின் நீளம் எல் என்றால் இந்த டிஸ்டன்ஸ் தான் எல். அப்ப இந்த டிஸ்டன்ஸ் தான் எல். அப்ப எல் என்ற டிஸ்டன்ஸ் எங்களுக்கு செல்லும் லெம்டா பை 2 தான் அந்த எல்லாக இருக்கு, லெம்டா பை 2 எல்லாக இருக்கு. அப்ப லெம்டா பை 2 எல் என்ன லெம்டா எல், லெம்டா இஸ் ஈக்குவல் 2L ன்னு சொல்லுவோம், லெம்டா 2. இப்ப கேட்கிறார் இசைக்கவையின் அதிர்வெண் F எனவும் தரப்படின் அடிப்படை அதிர்வெண்ணுக்குரிய நியமக்கோவையை VL சார்பில் தருக. சோ அப்ப நாங்க பாருங்க V சமன் F லாம்டா எங்களோட சமன்பாடு.
வி அப்படியே இருக்கட்டும், எஃப் அப்படியே இருக்கும். லேம்டாக்கு பதிலாக 2L போட்டோம் என்றால் எஃப்க்கு எஃப் சமன் வின் கீழ் 2L அப்படின்னு சொல்றோம். வின் கீழ் 2. வி கமா எல் சார்பில் எஃப்க்கான கோவை திரட்டாம். ஸோ இந்த கோவையை சி பாட்டுக்கு எழுதி காட்டப்படும். இது சி பாட்டுக்குரிய ஆன்சரா இருக்கு. நோட் பண்ணுங்க. சரியானே? அதிர்வெண்ணுக்கான கோவையை வி கமா எல்ஃப்ல திரட்டா. அதிர்வெண்ணுக்கான கோவைன்னா எஃப்க்குரிய கோவை எஃப் சமன் வி பை 2L ன்னு கொடுக்க வேண்டும். ரைட் ரைட். அடுத்த டி பார்ட் क्वेश्चन பாருங்க. டி பார்ட் क्वेश्चन डी पार्ट क्वेश्चन பாருங்க प्लीज. डी पार्ट क्वेश्चन डी पार्ट क्वेश्चन சொல்ற பாருங்க. डी पार्ट மேலே சீல் இங்க என்ன சீல் மேலே சீல் பெற்ற கோவையை y சமன் mx வடிவத்தில் மீளொழுங்குபடுத்துக என்று சொல்றார். இங்கு y ஆனது சார்மாறியாகும். இப்பரிசோதனையில் வையை அளவீட்டின் நிகர்மாற்றாக அமையாதவாறு, நிகர்மாறு என்ற தலைகீழாக அமையாதவாறு என்ன செய்யலாம் தெரிந்தெடுக்கட்டாம் சாரா மாறியை இனங்காண்க அப்படின்னு சொல்ற. ரைட். அப்ப இதுல பாருங்க, இதான் சமன்பாடு. என்ன சமன்பாடு? எஃப் இஸ் ஈக்குவல் வீக்கு 2L. சோ அப்ப இந்த பிராக்டிகல்ல பாருங்க என்ன செய்யறாங்க, இசைக்கவைய மாத்த பரிவுநிலம் என்ன செய்யுது மாறுது. இசைக்கவை சேஞ்ச் ஆக பரிவுநிலம் என்ன செய்யுது சேஞ்ச் ஆகுது. சோ அப்ப எங்களுக்கு தெரியும் ஃப்ரீக்வன்சி தான் எக்ஸ் அச்சுல வரும். நீ எக்ஸ மாத்த தானே y மாறுது. எக்ஸ் மாற y மாறுது. சோ இங்க பாருங்க ஃப்ரீக்வன்சி மாற பரிவுநிலம் என்ன செய்யுது மாறுது. ஆகவே எக்ஸ் அச்சுல வர வேணும் ஃப்ரீக்வன்சி, y அச்சுல தான் யாரு வர வேணும் பரிவுநிலம் வரணும். ஆனால் y அச்சுல எல் வரணும், அப்ப எக்ஸ் அச்சுல எஃப் வரணும். ஆனா எல் எப்படி வரப்படாது, தலைகீழாக வரப்படாது என்றால் அப்ப எஸ் தான் தலைகீழாக வரணும். இதை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்ப எல் சமன் வின் கீழ் 2 இன்டு 1/f. இதான் வடிவம் பாருங்க. சாரா மாறி அப்ப சாரா மாறி எக்ஸ் வந்து 1 கீழ் f, இது y, இவ்வளவு என்ன படிக்கிறேன். ஆகவே அவர் எக்ஸ் இனங்கான சொல்றார். ஆகவே எக்ஸுக்கு வர வேண்டியது 1 கீழ் f ஆக இருக்கும். சாரி ரைட். இ பார்ட் क्वेश्चन பாருங்க. இ பார்ட் क्वेश्चन பாருங்க. நீரி பரிசோதனையில் முதலில் மிகப்பெரிய மீடனுள்ள இசைக்கவையுடனா அல்லது மிகச்சிறிய மீடனுள்ள இசைக்கவையுடனா ஆரம்பிப்பீர், காரணம் தருக என்று போட்டு 1 2 क्वेश्चन கேட்கிறார் இல்லையா? ரைட். அப்ப இந்த பரிசோதனையை ஸ்டார்ட் பண்ணிக்குள்ள ஃப்ரீக்வன்சி கூடினவரோட ஆரம்பிப்பீங்களா ஃப்ரீக்வன்சி குறைஞ்சவரோட ஆரம்பிப்பீங்க, காரணம் கேட்கிறார். எங்களுக்கு தெரியும் இதுல 2 விதம் இருக்குது. அந்த 2ஐயும் தான் கேள்வியா கேட்கிறார். நாங்க ஆல்ரெடி இந்த பிராக்டிகல் செய்யக்குள்ள அளவீடு எடுக்கக்குள்ள என்ன செய்வோம், அளவீடு அதாவது ஒவ்வொரு இசைக்கவைக்குமான பரிவுநிலத்தை எடுக்க வழிகிடைக்குள்ள முதலில் ஃப்ரீக்வன்சி கூடினவரை பயன்படுத்துவோம். அப்ப அளவீடு எடுக்கக்குள்ள மீடன் கூடினவரை பயன்படுத்துவோம். ஆனால் எங்கட முதலாவது கேள்வி கேட்கிறார், அளவீட்டுக்காக அன்றி செய்யப்படும் செயல்முறையில் என்றால் அப்ப மேலுக்குள்ளதை கண்டினியூ பண்ணி கேட்கணும். அளவீட்டுக்காக அன்றி செய்யப்படும் செயல்முறையில் என்ன மீடன் கூடினதையா குறைஞ்சதையா பயன்படுத்துவாய், காரணம் என்று கேட்கிறார். அப்ப அளவீட்டுக்காக இல்லை என்ற அளவீட்டுக்காக அன்றி என்றா அது என்ன செயல்முறை? அதாவது நாங்க ரீடிங்ஸ் எடுக்கிறேன்டா என்ன, நாங்க இப்ப காய்ச்சல் முதலாவது இசைக்கவைய அதிர வச்சு கொண்டு பரிவு நிலத்தை அளந்தெடுக்கிறேன். 2வது இசைக்கவையை அதிர வச்சு கொண்டு கடதாசியோடி தூக்கி வீசப்படையக்குள்ள பரிவு நிலத்தை அளக்குறேன். 3வது இசைக்கவையை அதிர வச்சு கொண்டு கடதாசியோடி தூக்கி வீசப்படையக்குள்ள பரிவு நிலத்தை அளக்குறது. சோ இது அளவீட்டுக்காக செய்யறது. அளவீட்டுக்காக அன்றி என்ன செய்யறது, எங்களுக்கு கொஞ்சம் இசைக்கவை தரப்படும். அப்ப நார்மலா எங்களுக்கு தெரியும். சோ இந்த இசைக்கவையோட ஃப்ரீக்வன்சிக்கும் பரிவு நிலத்துக்குமான தொடர்பு எஃப் நேர் மாறுவீத சமன் எல். அப்ப எல் கூட கிடைக்கும் யாருக்கு, ஃப்ரீக்வன்சி குறைஞ்சவர். ஆகவே எங்களுக்கு தெரியும் நாங்க முதல்ல ஃப்ரீக்வன்சி குறைஞ்சு எங்களுக்கு இருக்கிற இசைக்கவைகள்ல பெரிய இசைக்கவை தானே ஃப்ரீக்வன்சி குறைய. ஆகவே எங்களுக்கு தரப்பட்ட இசைக்கவை தொகுதியில பெரிய இசைக்கவையை அதிர வச்சு என்ன செய்வோம், பெரிய இசைக்கவையை அதிர வச்சு பரிவு நீளம் கிடைக்குதான்னு பார்ப்போம். அப்ப அவருக்கு பரிவு நீளம் கிடைத்தால் மீதி எல்லாருக்கும் என்ன செய்யும், பரிவு நீளம் கிடைக்கும். அப்ப அதுக்காகத்தான் அளவீட்டுக்காக அன்றி செய்யப்படும் செயல்முறை என்று சொல்றோம். ரீடிங்ஸ் எடுக்கிறதுக்காக அல்ல.
எங்களுக்கு தரப்பட்ட எல்லா இசைக்கவைக்கும் அடிப்படை பரிவுநிலத்தை பெற முடியுமா இல்லையான்னு நாங்க முதல்ல பரீட்சிக்கணும். அதுக்காக பயன்படுத்துறது யாரு? மீடுரன் குறைஞ்சவர். மீடுரன் குறைஞ்சவரை அதுல வச்சு நாங்க பிடிக்கக்குள்ள, மீடுரன் குறைந்தவரை அதுல வச்சு நாங்க பிடிக்கக்குள்ள இல்லையா, அவருக்கு வர பரிவு நிலம் கூடவா இருக்கும். அப்ப அவருக்கே பரிவு நிலம் கிடைத்தால் எல்லாருக்கும் பரிவு நிலம் கிடைக்கும். அப்ப அவருக்கு பரிவு நிலம் கிடைக்க இல்லைன்னா என்ன செய்யணும்? கிடைக்க இல்லைன்னா எங்களுக்கு தெரியும் பாருங்க, அதாவது v சமன் t by m. அப்ப நாங்க இங்க v f lambdaன்னு சொல்லிடலாம். f lambda சமன் t by m. அப்ப இங்க பாருங்க, இந்த lambdaக்கு நாங்க கழிச்சோம் அப்பவே lambda 2l. அப்ப f into 2l சமன் t by m. இப்ப இதுல பாருங்க, சாரி ரைட், ஒரு குறித்த இசைக்கவைக்கு f மாற போறது இல்ல, அலகு நீள திணிவு மாற போறது இல்ல. ஆகவே இங்க இழுவை கூட கூட பரிவு நிலம் என்ன செய்யும்? கூடும். இழுவை குறைய குறைய பரிவு நிலம் என்ன செய்யும்? குறையும். அப்போ ஒரு பாருங்க, மீடுரன் குறைஞ்ச இசைக்கவைக்கு கூடிய பரிவு நிலம் கிடைக்க போகுது. ஆனால் நாங்க மீடுரன் குறைஞ்ச இசைக்கவையை அதிர வச்சு பிடிக்கக்குள்ள பரிவு நிலம் கிடைக்க இல்லைன்னா என்ன செய்வோம்? தொங்க விடப்பட்ட அந்த நிறையினுடைய என்ன பரிவு என்ன, ஒரு 2 கிலோகிராம் தொங்க விட்டா 1.5 தொங்க விடுவோம். அதாவது நிறைய குறைப்போம், கேபிட்டல் எம் அளவு குறைப்போம். குறைக்கைக்குள்ள இழுவ குறையும். இழுவ குறைஞ்சால் பரிவு நிலம் என்ன செய்யும்? அந்த குறித்த இசைக்கவைக்கான பரிவு நிலம் குறையும். ஆகவே அந்த இசைக்கவைக்கு உரிய பரிவு நிலம் கிடைக்கும். ஆகவே எல்லா இசைக்கவைக்கும் என்ன பரிவு நிலம் அப்ப இருக்கு என்ற முடிவுக்கு நாங்க வரையும். இல்லைங்கதா? ரைட். சோ அப்ப அதுதான் சொல்லிக்காரு, அளவீட்டுக்காக அன்றி செய்யப்படும் செயல்முறையில் அப்ப நாங்க யாரை பயன்படுத்துவோம்? மீடுரன் குறைந்த இசைக்கவையை பயன்படுத்துவோம். அதுக்குரிய காரணத்தை எப்படி எழுது சொல்லுங்க பாப்பா. அதுக்குரிய காரணம் எப்படி எழுது சொல்லுங்க. சொல்லுங்க, அதுக்குரிய காரணம் எப்படி எழுது? சாரி, எப்படி எழுதுற? அதுக்குரிய காரணம் அப்ப நோட் பண்ணுங்க. அதுக்குரிய காரணம், இப்ப அளவீட்டுக்காக அன்றி செய்யப்படும் செயல்முறையில் எந்த இசைக்கவையை பயன்படுத்தணும்? மீடுரன் சொல்லுங்க, குறைந்த இசைக்கவையை பயன்படுத்தணும். ரைட். அப்ப அதுக்குரிய ரீசனை எழுதுங்க பிள்ளைகள். ரீசனை எல்லாரும் எழுதுங்க. குறித்த இசைக்கவைக்கு சாரி அதுக்குரிய ரீசன் எழுதுங்க. எப்படி எழுதுவோம்? ரைட், எழுதுவோம். என்ன குறித்த இழுவிசைக்கு எல்லா இசைக்கவைகளுக்கும் பரிவை பெற முடியும் என்பதை உறுதிப்படுத்துவதற்கு சாரி குறித்த இழுவிசைக்கு எல்லா இசைக்கவைகளுக்குமான பரிவை பெற முடியும் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக நாங்க என்ன செய்யறோம்? அளவீடு எடுக்காம, அளவீட்டுக்காக இல்லாம நாங்க மீடுரன் குறைஞ்ச இசைக்கவையை முதல்ல என்ன செய்யறோம்? பயன்படுத்தி அந்த டெஸ்டிங்க செஞ்சு பார்க்கறோம். ரைட். ஓகே. இதே சாயல்ல ஒரு கொஸ்டின் ஒன்று பிள்ளைகள் இந்த முறை மொரட்டோ எக்ஸாம்லையும் வந்தது. ஸோ அதுலேயும் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தார். அது 25 பேஜுக்கு வந்தது, இந்த முறை எழுத போறாங்களுக்கு வந்தது. ஸோ அதில் லிங்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன், ஒருக்கா பார்த்துக்கோங்க. ரைட் ரைட். அடுத்தது பாருங்க, இப்பாட்டில் 2வது அளவீட்டுக்காக செய்யப்படும் செயல்முறையில். அப்ப அளவீட்டுக்காக செய்யப்படுற செயல்முறையில் நாங்க யாரை பயன்படுத்துவோம்? சங்க மீடுரன் கூடினவரை பயன்படுத்துவோம் இல்லையா? ஏன்? அதுக்குரிய ரீசன் எப்படி எழுது? அந்த 2வது ஏன்னா இப்பாட்டில் 2வது. அப்ப அங்க வந்து மீடுரன் கூடிய இசைக்கவைய. அப்ப அதுக்கு எப்படி எழுதுவோம்? மீடுரன் இறங்கு வரிசையில் இசைக்கவைகளை பயன்படுத்தும் போது பரிவு நீளம் ஏறு வரிசையில் பரிவு நீளம் அதிகரிக்கும் வண்ணம் கிடைக்கும். ஆகவே பரிசோதனையை இலகுவாக செய்து முடிக்க முடியும் என்று எழுதலாம் இல்லையா? ரைட். அப்ப எழுதி கொள்ளுங்க பிள்ளைகள். இப்பாட்டில் 2வதுக்கு ஸோ அப்ப என்ன இசைக்கவையை பயன்படுத்தணும்? ஃப்ரீக்வன்சி கூடிய இசைக்கவையை பயன்படுத்தணும். ரீசன் எழுதுங்க. எல்லாரும் எழுதிடுங்க. அதிர்வெண் இறங்கு வரிசையில் தெரிவு செய்யப்படும் போது அதிர்வெண் இறங்கு வரிசையில் இசைக்கவைகளை தெரிவு செய்யும் போது
தெரிவு செய்யும் போது எழுதும். பரிவு நீளம் ஏறு வரிசையில் கிடைக்கப்பெறும். பரிவு நீளம் ஏறு வரிசையில் கிடைக்கப்பெறும். எனவே எனவே பரிசோதனையை மேற்கொள்வது இலகுவானது. எனவே பரிசோதனையை மேற்கொள்வது இலகுவானது. ரைட். ஸோ அடுத்த பகுதியை பாரு. சரியா? நோட் பண்ணிக்கொள்ளணும். வீடியோ பார்க்குறாக்கு கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி எழுதுவோம். ரைட், ஃபாஸ்ட். ரைட், சரி பாருங்க பிள்ளைகள். ஸோ நாங்கள் அடுத்த பகுதிக்குள்ள போவோம். ஸோ எஃப் பார்ட் கொஸ்டினை பாருங்க. பகுதி ஈயொண்டிற்கு அவசியமான இசைக்கவையை தரப்பட்ட இசைக்கவை தொகுதியிலிருந்து எவ்வாறு கண்டுபிடிப்பீங்க? இ1க்கு அவசியமான இசைக்கவை என்ன? மீடுறன் குறைந்த இசைக்கவை. அது நீங்க தரப்பட்ட இசைக்கவை தொகுதியிலிருந்து எப்படி இனம் கண்டெடுப்பீங்க? மீடுறன் குறைஞ்ச இசைக்கவை என்றா பெரிய இசைக்கவை இல்லையா? பெரிய அளவுள்ள இசைக்கவை தான் மீடுறன் குறைஞ்சது. அல்லது பெரிய புயநிலமுடைய இசைக்கவைன்னு சொல்லுவோம். பெரிய அளவுள்ள இசைக்கவை என்று ஆன்சர் கொடுக்கலாம், அல்லது புயநிலம் கூடிய இசைக்கவை அப்படின்னு கொடுக்கலாம். ரைட். சோ அது ஒரு சின்ன கேள்வி. ஜி பார்ட் கொஸ்டினை பாருங்க. ஜி பார்ட் கொஸ்டின். இப்பரிசோதனையில் ஏனைய மேற்றொணிகளிலும் பார்க்க அடிப்படை பரிவு ஏனைய மேற்றொணிகளிலும் பார்க்க அடிப்படை பரிவு விரும்பப்படுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறார் இல்லையா? என்ன ரீசன்? அதாவது நாங்க இப்ப எங்களுக்கு தெரியும், தியரி படிக்கைக்குள்ள டீட்டெயிலா கதைச்சிருப்போம். ஒரு ஈர்க்கப்பட்ட கம்பியில அடிப்படையில பரிவடையைக்குள்ள இலை வடிவம் எப்படி வரும்? முதலாம் மேற்றொணியில பரிவடையைக்குள்ள இலை வடிவம் எப்படி வரும்? இரண்டாம் மேற்றொணிக்கு வடிவம் எப்படி வரும்? ஆனால் நாங்க இங்க பிராக்டிகல் செய்யக்குள்ள அடிப்படை வடிவத்தை மட்டும்தான் கன்சிடர் பண்ணுவோம். அதுக்குரிய ரீசன் என்னன்னு கேட்கிறார் இல்லையா? பரிசோதனையில் ஏனைய மேற்றொணிகளிலும் பார்க்க அடிப்படை பரிவு விரும்பப்படுவதற்கான காரணம் யாதுன்னு கேட்கிறார். ஏன் நாங்க அடிப்படை பரிவை விரும்புறோம்? என்ன காரணம்? என்ன காரணம்? இது தெரியும், அடிப்படை பரிவின் போதுதான் கம்பியில உயர்வீச்சம் உண்டாகும். அப்ப உயர்வீச்சம் உண்டாகக்குள்ள கடதாசியோடு இலகுவாக தூக்கி வீசப்படும். அப்ப பரிவு நிலையை நாங்க என்ன செய்யும்? இலகுவாக கண்டுகொள்ள. அப்படிதான், அதான் அதுக்குரிய ரீசன். அப்ப நாங்க எழுதி கொள்வோம். எழுதுங்க பிள்ளைகள். சோ எழுதி எடுங்க. அடிப்படை வகை அதிர்விற்கு வீச்சம் உயர்வாகும். எனவே கடதாசியோடி இலகுவாக தூக்கி வீசப்படும். கடதாசியோடி இலகுவாக தூக்கி வீசப்படும். சோ இந்த ரீசனை கொடுக்க வேண்டும் இல்லையா? ரைட். சோ அடுத்த பகுதியை பார்ப்போம். எச் பார்ட் கேள்வி. மேலே E1 செயல்முறையில் அவர் எடுத்துக்கொண்ட இசைக்கவைக்கு பரிவு நீளம் பெறப்பட முடியவில்லை. அடுத்ததாக அவர் மேற்கொள்ள எதிர்பார்க்கும் செயல்முறை யார்? இதை நாங்க ஆல்ரெடி காய்ச்சோம் இல்லையா? அதாவது எங்களுக்கு தெரியும் E1 செயல்முறை என்ன? அதாவது ஃப்ரீக்வன்சி குறைஞ்ச இசைக்கவையை பயன்படுத்தி பரிவு நீளம் கிடைக்குதா இல்லையான்னு பார்க்குறது. ஃப்ரீக்வன்சி குறைஞ்சவருக்கு தான் கூடிய பரிவு நீளம். ஆகவே பரிவு நீளம் சிரமானி பாக்ஸ்ல எடுக்கலுமா இல்லையான்னு பார்க்குறது. அப்படி எடுக்க முடியுமாக இருந்த சிக்கல் இல்லை, எல்லா இசைக்கவைக்கும் பரிவு நீளம் எடுக்க முடிவுக்கு போகும். எடுக்க முடியாம போனால் அதை எடுக்கிறதுக்கு நாங்க பிராக்டிகல்ல செய்ய வேண்டிய நடைமுறை என்ன? அவர் பாருங்க, அடுத்ததாக அவர் மேற்கொள்ள எதிர்பார்க்கும் செயல்முறை என்ன செய்யணும்? அதாவது இழுவையை குறைக்கும். இழுவையை குறைச்சா பரிவு நீளம் குறையும். அப்ப இழுவையை குறைக்கிறதுக்கு என்ன செய்யும்? நிறைப்படியினுடைய நிறைந்த அளவை என்ன செய்யும்? குறைக்க வரும் இல்லையா? ரைட். அப்ப அதை நீங்க நோட் பண்ணுவீங்க பிள்ளைகள். நோட் பண்ணுவோம். சுரமானி கம்பியுடன் தொங்கவிடப்படும் திணிவின் அளவை குறைத்தல் அப்படின்னு போடுவோம். திணிவின் அளவை குறைத்தல் என்று போடும் இல்லையா? சோ அப்படி இல்லைன்னா நாங்க சொல்லலுமே என்ன,
சுரமானி கம்பியின் இழுவையை குறைத்தல் என்று சொல்லிலும், ஆனால் சுரமானி கம்பியின் இழுவையை குறைத்தல் என்று சொல்லிலும் ரைட் அவர் மேற்கொள்ள எதிர்பார்க்கிறாய் நாங்க அப்படி சொல்லலாம். ரெண்டு ஆன்சரையும் இதுல மென்ஷன் பண்ணலாம் சுற்றிலை. ஆனால் திணிவை குறைத்தல் நாங்க இங்க நிறைப்படிகிற அளவை குறைக்கிறது எங்களால செய்ய முடியுமாக இருக்கும். அப்படி குறைமாக இருந்தா கண்டிப்பா என்ன செய்யும், இழுவ குறையும் தான். ரைட் மென்ஷன் பண்ணி கொள்ளணும். ரைட் அடுத்தது பாருங்க, கடைசிக்கு இல்லையா இல்லை ஏன்னா ஐபாட் ரெண்டு இருக்குது. ஐபாட் கொஸ்டினை பாருங்க. மேலே இரண்டில் இக்கான செயல்முறையை விரிவாக என்ன செய்யலாம் தருகன்னு சொல்றாரு. என்ன சபை விரிவா இரண்டுக்கான செயல்முறைன்னா என்ன? நாங்க முதல்ல என்ன செய்வோம், முதல்ல பாலங்களை அருகருகே கொண்டு வருவோம் இல்லையா? அதாவது பிராக்டிக்கல் நடைமுறையை கேட்கிறார். பாலங்களை அருகருகே கொண்டு வருவோம். கொண்டு வந்தா பிறகு முதலில் அதிர்வன் கூடின ஃப்ரீக்வன்சியுடைய இசைக்காவை அதிர வச்சு சுரமானி பெட்டிக்கு மேல பாலங்களுக்கு அருகில வெப்பம் வைக்கக்குள்ள என்ன வைக்கிறதுக்கு முதல் இன்னொரு வேலை செய்யும். என்ன அதாவது பாலங்களை அருகருகே கொண்டு வந்து பாலங்களுக்கு மேலே இருக்க சுரமானி கம்பியின் நடுப்புள்ளியில கடதாசியோடைய வச்சு கொண்டுதான் மீடன் கூடின இசைக்கவை அதிர வச்சு சுரமானி பாக்ஸுக்கு மேல பிடிப்போம். பிடிக்கக்குள்ள பிடிச்சு கொண்டு பாலங்களை மெல்ல மெல்ல நகர்த்தும். பாலங்களுக்கு இடையிலான இடைவெளி அதிகரிக்குமாறு பாலங்களை நகர்த்திக்குள்ள கடதாசியோடி தூக்கி வீசப்படும் நிலையில அந்த பரிவு நிலத்தை அளந்து கொள்வோம். இவ்வாறு எல்லா இசைக்கவைகளுக்கும் நாங்கள் அந்த என்ன வேலையை மீண்டும் மீண்டும் செய்து பரிவு நிலத்தை அளந்து கொள்வோம். ரைட். ஸோ அப்போ அதை நாங்கள் நோட் பண்ணிக்கொள்ள வேண்டும் இல்லையா? ரைட். அப்போ நாங்கள் செயல்முறையை விரிவாக தருகன்னு எனக்கு கேட்கிறார். ரைட். அப்போ எழுதுங்க. என்ன செய்வோம், பாலங்களை எழுதுங்க பிள்ளை. பாலங்களை அருகருகே கொண்டு வந்து பாலங்களை அருகருகே கொண்டு வந்து பாலங்களுக்கு மேலுள்ள சுரமானி கம்பியில் கடதாசியோடியை ஏற்றி பாலங்களுக்கு இடையிலுள்ள சுரமானி கம்பியின் நடுப்புள்ளியில் கடதாசியோடியை ஏற்றி சரியான சாரி ஏற்றி அதிர வைக்கப்பட்ட இசைக்கவையை சுரமானி பெட்டி மீது வைக்குக. சுரமானி பெட்டி மீது வைக்குக. பின் பின் கடதாசியோடி தூக்கி வீசப்படும் வரை பாலங்களுக்கு இடையிலான இடைவெளி அதிகரித்தல். கடதாசியோடி எழுதும். கடதாசியோடி தூக்கி வீசப்படும் வரை பாலங்களுக்கு இடையிலான இடைவெளியை அதிகரித்தல். இவ்வாறு தரப்பட்ட எல்லா இசைக்கவைகளுக்கும் பரிவு நிலத்தை துணியும். சரியா? இவ்வாறு தரப்பட்ட எல்லா இசைக்கவைகளுக்கும் பரிவு நிலத்தை துணியும். ரைட். அதை விரிவா எழுத செல்கிறார். ஆகவே நாங்க சென்ன இந்த கதையை என்ன செய்யணும், நீங்க எழுதணும். அப்ப அந்த கதையில என்ன தட்டி அதிர வைக்கப்பட்ட இசைக்கவையை சுரமானி பெட்டிக்கு மேல வைக்கிறோம். பாலங்கள் அருகருகே கொண்டு வந்து பாலங்களுக்கு இடையிலான கெப்ப கூற்றம், பாலங்களுக்கு இடையில இருக்கிற கம்பி இந்த நடுப்புள்ளியில கடதாசியோடைய ஏற்றம், கடதாசியோடி தூக்கி வீசப்படும் வரையில நகர்த்துறோம். அந்த நேரம் நீளத்தை அளக்கிறோம். என்ற கதைகள் வார மாதிரி உங்களுடைய மொழிநடையிலையும் எழுதி கொள்வோம். ஏன்னா நீங்க எழுதி கொண்டால் போதுமா, விலங்கைக்கதை மீண்டும் செல்வேன். என்னென்ன வரும், அதாவது அதிர வைக்கப்பட்ட இசைக்கவை சுரமானி பாக்ஸுக்கு மேல வைக்கிறோம் என்று வரும். சுரமானி பெட்டி மேற்பரப்புல வைக்கிறோம் என்று வரும். ரெண்டாவது ஆரம்பத்துல பாலங்கள் அது அருகருகே கொண்டு வரப்பட்டு பின் என்ன செய்யப்படுது, நீளம் அதிகரிக்குமாறு இடைவெளி உண்டாகுமாறு நகர்த்தப்படுதுன்னு சொல்லும். பாலங்களுக்கு மேலால போற சுரமானி கம்பிர நடுப்புள்ளியில கடதாசியோடி வைக்கப்படுது என்றது மென்ஷன் பண்ணப்பட வேணும். ரைட். அப்ப கடதாசியோடி தூக்கி வீசப்படும் வரை அந்த பாலங்களுக்கு இடையிலான டிஸ்டன்ஸ் என்ன செய்யும், அதிகரிக்கிறோம் என்றதையும் நாங்க செல்ல வேண்டும். சரியா? ரைட். ரைட். அடுத்தது கேட்கிறார் லாஸ்ட் கொஸ்டின். இப்பரிசோதனையில் பரிவு நீளத்தை அளக்கும் போது ஏற்படும் இரண்டு வகையான வழுக்கள். பரிவு நீளத்தை அளக்கைக்குள்ள வார ரெண்டு வகையான வலு. ஒன்று, நாங்க நீளம் அளக்கைக்குள்ள ஏதோ ஒரு அளவீட்டு கருவியை பயன்படுத்த போறோம், மீட்டர்கோல பயன்படுத்த போறோம். ஆகவே அந்த உபகரணத்தின் காரணமாக வார வலு ஒன்று இருக்கு. ரெண்டாவது பாருங்க, பாலங்களை நகர்த்தி கொண்டு போகுது கடதாசியோடி தூக்கி வீசப்படைக்குள்ள நகர்த்துறதை நிப்பாட்டுவோம். இப்ப தூக்கி வீசப்படைக்குள்ள ஸ்டாப் பண்ணுவோம். ஸோ அப்ப அந்த நேரம் நாங்க தூக்கி வீசப்படுகிற கணம் ஸ்டாப் பண்றோமா இல்லையா
ரெண்டதுல ஒரு டவுட் வரும், அந்த உறுதியின்மை காரணமாக ஒரு வலு ஒன்று வரும். ஸோ அந்த ரெண்டு வலுவும் தான் நீங்க இந்த ப்ராக்டிக்கல்ல வார வலுவாக இருக்கு இல்லையா. முதலாவது அந்த பாலங்களுக்கு இடையிலான டிஸ்டன்ஸ் பரிநீளம் அளக்கைக்குள்ள நாங்க மீட்டர்கோலை பயன்படுத்தி அளக்கைக்குள்ள அந்த உபகரணம் காரணமாக வார வலு ஒன்று இருக்கும். ரெண்டாவது அந்த கடுதாசியோடி தூக்கி வீசப்படைக்குள்ள பாலங்கள் நகர்த்துறதை ஸ்டாப் பண்ணணும், பாலங்களை நகர்த்துறதை ஸ்டாப் பண்ணணும். அப்ப அந்த நேரம் ஸ்டாப் பண்ணணும், அந்த நேரம் நாங்க தூக்கி வீசப்படக்குள்ளதானா ஸ்டாப் பண்ணினோம் என்னது எங்களுக்கு உறுதி செய்து கொள்றதுல ஒரு வலுவர். ஸோ அந்த என்ன இப்ப நாங்க எழுதி கொள்ளுங்க பிள்ளைகள், ரெண்டையும் எழுதுங்க. முதலாவது நீளத்தை அளக்க பயன்படுத்தப்படும், பரிவு நீளத்தை அளக்க பயன்படுத்தப்படும் உபகரணத்தின் காரணமான வலு இல்லையா. ரெண்டு வகையான வழுக்களை கேட்கிறார் இல்லையா, ரெண்டு வகையான வழுக்கள். முதலாவது பரிவு நீளத்தை அளக்க பயன்படுத்தப்படும் உபகரணத்தின் வாசிப்பு வலுன்னு சொல்லுவோம், வாசிப்பு வலு. ரைட். ரெண்டாவது பரிவு நீளத்தை பெறுவதன் உறுதியின்மை காரணமாக ஏற்படும் வலு, பரிவு நீளத்தை பெறுவதன் உறுதியின்மை காரணமாக ஏற்படும் வலு. சரிதான். சப இது ரெண்டையும் எழுதி கொள்ள வேண்டும். ஸோ நாங்க ஸ்ட்ரக்சர் கொஸ்டின் ரெண்டாவது டிஸ்கஸ் பண்ணிட்டோம் சார். ரைட். அடுத்தடுத்த கொஸ்டினை நாங்கள் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள பார்ப்போம். பேப்பர் இல்லாதாக்கள் நான் மீண்டும் மென்ஷன் பண்ணேன், பேப்பர் இல்லாதாக்கள் கீழே இருக்கிற குரூப்ல ஜாயின் ஆகி கொள்ளுங்க. ஸோ அதில் பேப்பரை நீங்கள் டவுன்லோட் பண்ணக்கூடியதாக இருக்கும் அந்த குரூப்பில். ரைட். சேனலுக்குரிய குரூப்பில். ரைட். ஓகே, நாங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ரைட். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம்.